ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. டீ டைம் ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளக்க நல்லா சாஃப்ட்டாக, வெளியே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரியான ஸ்நாக்ஸு. நான் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வாங்க சஸ்பென்ஸோடையே பேர் சொல்லாமல் உள்ளக்க போகலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பருப்பு எல்லா அரிசியுமே எழுதுக்கோங்க. 1 கப்பு போல் கடலைப்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, இது 2 தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி, அதே கப்பில் 1 கப்பு போல் புழுங்கல் அரிசி. நீங்கள் சாப்பாடுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த அரிசினாலும் சரி, ரேஷன் அரிசினாலும் சரி, எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. இது தனியாக வச்சுக்கரலாம். இப்போ அதே கப்லையே வெள்ளை உளுந்து இருக்கும்ல, அது சேர்த்துக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் வேண்டாம், கொஞ்சம் மட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா 2 டைம் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எல்லாமே ஒரே டைம்லேயே ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இது 3மே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். பாருங்கள், நம்ம பருப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். ஆனால் தண்ணி மட்டும் ஜாஸ்தி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து உளுந்து சேர்த்துக்கலாம். அதே ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து தான் அரைக்க போகிறோம். அதனால் ஜார் வந்து கழுவ தேவையில்லை. இப்போ உளுந்தும் வந்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்ம வடைக்கெலாம் அரைப்பீங்கள்ல, அது மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகம் ஊற்றிடாமல். பாருங்கள், உளுந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அதே ஜார்லேயே நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி புழுங்கரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கிறலாம். அரிசி மாவும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கணும். ஆனால் இது 3யுமே சேர்த்து ஒரே பவுல்லே போட்டுக்கோங்க மாவு எல்லாத்தையும். இப்போ இனிப்பு வந்துட்டு அதுக்கும் கொஞ்சம் அடுத்த கப்பு இருக்கும்ல, அதில் வந்து சேர்த்துக்கிறேன் 1.5 கப்பு போல். இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ வெல்லத்தை இந்த மாவோடு சேர்த்துக்கிறலாம். இது வந்து மாவு புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைமு. அடுத்து தனித்தனியாக அரைக்கிறோம், கரைக்கிறோம், அதோடு போண்டா சுடுறோம். இப்போ இந்த வெல்லத்தை எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து வெல்லம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியாக இருக்குது. அதனால நான் வந்துட்டு 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மாவு அரைக்கும் போது தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் போல் உப்பு, அதோட 1/4 ஸ்பூன் போல் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட வாசனைக்காண்டி ஒரு 3 ஏலக்காவை மட்டும் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். மாவு பாருங்கள், நம்ம எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா இட்லி மாவு மாதிரி இருக்கணுங்க. அப்படியே இட்லி மாவு மாதிரி தான் இருக்கணும். எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ எண்ணெயை காய வச்சு போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போடுங்க. இது வந்து சின்ன சின்ன சைஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நம்ம போட்டோன்னே டக்குன்னு எந்த மேலே வரணும் போண்டா, அந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு கையில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட பேர் என்ன வைக்கலான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இதோட பேர் வந்துட்டு அஞ்சரிசி பலகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 பொருள் போடுறதுனால கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து எல்லாம் போடுறதுனால இதோட பேர் வந்து அஞ்சரிசி பலகாரம்னு சொல்லுவாங்க. நான் இந்த போண்டா வந்து வேறு எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லைங்க. எங்கள் அம்மா செய்வாங்க, அதோட எங்கள் அம்மாவோட அம்மா செய்வாங்க. நீங்கள் இந்த ரெசிபி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டுங்க. கரண்டி இல்லாட்டா இந்த மாதிரி கம்பி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. சுற்றியும் எல்லாம் அந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிடலாம். நீங்கள் சுட சுட காலியாகிட்டே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுனால நம்ம சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த பருப்போட வாசனை தாங்க செம்மையாக இருக்கும். இப்போ போண்டா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்பயே செய்கிறதுனால மாவு வந்துட்டு அதிகமாக ஆகிராமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சோடாப்பு போட்டு செய்கிறதுனால அடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி ஆயிரும். பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுல. நீங்கள் ஒரு கை போட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா கூட ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லைங்க. சட்னி சாம்பார்னு எதுவுமே தேவையில்லை. இந்த போண்டா மட்டுமே போதும். பாருங்கள் எல்லாம் ஒரே கலரில் ஒரே மாதிரி அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி புது புது ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் உள்ளக்க எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்ட்டு. இப்போ லைட்டாக எடுத்து அமுத்துறேன் பாருங்கள். அப்படியே நல்லா பஞ்சு போல் இருக்கும் போண்டா. சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.